லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் கடந்த மே மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தொழிலாளர் கட்சி பின்னடைவை சந்தித்தது. இதன் காரணமாக ஆளும் தொழிலாளர் கட்சிக்குள் பூசல் வெடித்தது. தொடர்ந்து நடந்த பார்லிமெண்ட் இடைத்தேர்தலில் கட்சியின் மூத்த தலைவர் ஆண்டி பன்ஹாம் மிக அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து கட்சிக்குள் அப்போதைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு எதிரான குரல்கள் வலுத்தன. பன்ஹாம் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்த தொடங்கினர். வேறு வழியில்லாத நிலையில் கட்சித் தலைவர் மற்றும் பிரிட்டன் பிரதமர் பொறுப்புகளிலிருந்து ஸ்டார்மர் விலகுவதாக அறிவித்தார். தொடர்ந்து நடந்த கட்சி கூட்டத்தில் தொழிலாளர் கட்சியின் தலைவராக பன்ஹாம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தொழிலாளர் கட்சியின் 403 எம்பிக்களில் 379 பேரின் ஆதரவை பெற்ற பன்ஹாம் புதிய தலைவராகவும் பிரதமராகவும் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். மன்னர் சார்லஸை சந்தித்த ஸ்டார்மர் தன் ராஜினாமா கடிதத்தை முறைப்படி வழங்கினார். அதன்பின் புதிய அரசு அமைக்க பன்ஹாமுக்கு மன்னர் சார்லஸ் அழைப்பு விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பிரதமராக பன்ஹாம் நியமிக்கப்பட்டார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்ற பன்ஹாம் அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றினார். 2016 ஆண்டுக்கு பின் 10 ஆண்டுகளில் பிரிட்டனின் 7வது பிரதமராக ஆண்டி பன்ஹாம் பதவியேற்றுள்ளார். இவர் கிரேட்டர் மான்செஸ்டரின் முன்னாள் மேயர் ஆவார். வடக்கு மன்னர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவராவது பிரதமர் பதவியில் தொடர்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. It's about putting the right values and the right standards at the heart of government. I will put the care of people at the heart of everything I do. I will give this my all, and I ask you all to pull with me. Let's build a new national sense of unity, of common purpose and positivity. Let us make this the moment when Britain starts to believe again, the moment we bring back hope. Thank you very much, everybody.